பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறை அங்க சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அது மட்டுமல்லாம நம்முடைய குடிமங்கலம் காவல்துறை ஆய்வாளர் சார் பேர் தெரியல, அவர் சார் பேர் விஸ்வநாதன், உதவி ஆய்வாளர் விஸ்வநாதன் சார் அவர் வந்திருக்காங்க. அவர்களை எல்லாம் நம்முடைய இந்த நிகழ்வை தலைமையேற்கக்கூடிய நம்முடைய தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்பது சமூக நலத்துறையிலிருந்து அலுவலர்கள் நம்மிடம் வந்து உங்களிடம் நம்முடைய இந்த சமுதாயத்துல என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது, அதுல நாம எப்படி நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதையெல்லாம் சொல்வதற்காக இங்க வந்திருக்காங்க. சந்தோஷ் அப்படிங்கிறவரும் மேடம் அவங்களும் வந்திருக்காங்க. அவர்களை இந்த நிகழ்வுக்கு நம்ம கருத்துக்களை கூறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஜாலியா இருக்கீங்களா? கிளாஸ் கட் அடிச்சாச்சு. ஓகே, கடைசி வரைக்கும் கேட்குதுல நான் பேசுறது? ஓகே, சரி. ஓகே, இப்போ நான் வந்து எங்க இருந்து வந்திருக்கோங்கிறத அவங்க சொன்னது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சா? எங்க இருந்து வந்திருக்கோம்? சமூக நலத்துறை எங்க இருக்கு? திருப்பூர்ல. கலெக்டர் ஆபீஸ் இருக்குல்ல, அங்க இருக்கு. ஓகேங்களா? கலெக்டர் ஆபீஸ்ல வந்து சமூக நலத்துறையில இருக்கு, குழந்தை டிசிபியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன். பேசிக்கா நாங்க வந்து சில ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அதுல வந்து எதுக்காக வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றது சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஓகேவா? பேசிக்கா எமர்ஜென்சி நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னா என்னென்ன இருக்கு? 108 இருக்கு. வேற புரியுது? இது கொஞ்சம் கேக்குது, கொஞ்சம் கிளியரா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 1098. வேற 100 இருக்கு. ஓகே, இதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100னா போலீஸ்க்கு, 1098னா குழந்தைங்களுக்கு, 108 அப்படின்னா ஆம்புலன்ஸ்க்கு அப்படின்ற ஒரு பேசிக் மேலோட்டமா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ 1098னாலும் குழந்தைங்களுக்கு அப்படின்றது பேசிக்கா தான் தெரியும். அது இன்டெப்தா உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லைங்களா? இப்போ அதை சொல்றது தான் நாங்கள் இங்கெல்லாம் வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, இதே மாதிரி விமன்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு. அது யாருக்கா தெரியுமா? அது வந்து எல்டர் ஹெல்ப்லைன் 1456. அது ஓகே. அதை தவிர்த்து 181 அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? இன்டராக்ட் பண்ணாதானே நல்லா இருக்கும். சவுண்டா சொல்லுங்க. வந்து சொன்னாங்களா? ஓகே, என்னென்ன சொன்னாங்க அதுல? பரவாயில்ல, உட்காந்தே கூட சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஓகே, கிளாப் பண்ணுங்க. இப்போ அவங்க சொன்னது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்டுச்சா? சரி, ஓகே. நம்ம அது சொல்றது ஓகே, அது சத்தமா எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி கேட்கணும். ஓகேவா? நீங்க கரெக்டா சொன்னாலும் தப்பா சொன்னாலும் சொல்றீங்கல்ல, அதுக்கே பாராட்டு. ஓகேவா? அதனால சத்தமா சொல்லுங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து விமன் ஹெல்ப்லைன் அந்த 191 எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா விமன்ஸ்க்கு. சரிங்களா? இதை வந்து ஏன் வந்து 181 அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஈஸியா மனப்பாடம் ஆகணும். எதுக்கு அப்படின்னா 18 வயசுல இருந்து 81
வயசுல இருக்கிற விமன்ஸ்க்கு வந்து 181 அப்படின்னு சொல்லி ஹெல்ப்லைன் நம்பர். ஓகேங்களா? இதுல வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா 5 விதமான சர்வீசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங். ஓகேவா? கவுன்சிலிங் அப்படின்னா ஆலோசனை கொடுக்கறது. சரிங்களா? இப்போ வந்து விமன் பேசிக்கா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? நம்ம அம்மாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களோட ப்ராப்ளம் எங்கேயாவது சொல்லணும்னா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் இப்போ ஒரு என்னோட பிரச்சனையை வந்து நான் யார்கிட்டயாவது சொல்லணும், நான் அதை சொன்னேன்னா கொஞ்சம் எனக்கு இதா இருக்கும், அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நம்ம கிட்ட கவுன்சிலிங் வரலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு இப்போ ஒரு எங்களுக்கு மேக்ஸிமம் வர போலீஸ் அசிஸ்டன்ஸ் எப்படி வரும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை. ஓகேங்களா? சண்டை போடுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒய்ஃபை போட்டு அடிப்பாங்க, இல்லை வேற ஏதாவது பிரச்சனைக்கு ஒய்ஃப் அடிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து மேக்ஸிமம் விமன்ஸ் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு வந்து போலீஸ் அசிஸ்டன்ஸ் வேணும், நான் வந்து ஸ்டேஷன் வர முடியாது, என்னை இது பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க, அப்போ எனக்கு ஒரு போலீஸ் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் இந்த 181 நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் என்ன லிமிட்ல இருக்கீங்க அப்படின்றத பார்த்து அந்த லிமிட் ஸ்டேஷனுக்கு சொல்லி உங்களுக்கு வந்து டைரக்டாக ஃபீல்டு வர சொல்லிடுவோம் போலீஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி போலீஸ் அசிஸ்டன்ஸ். இல்லை வேற விதமாக எனக்கு போலீஸ் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் போலீஸ் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? அது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அவங்க சொன்னாங்க தெரியுங்களா, எல்டர் ஹெல்ப்லைன் ஒன்று சொன்னீங்கல்ல, அதில் இருக்கிற இதுவுமே இங்கே வரும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படின்னா எங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கேட்டு 2 கேஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா, ஓகேவா, வயசானவர், ஒரு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபுல்லும் டிசீஸ் இருக்கு அவருக்கு. வீடு இல்லை, வெளியில தான் தங்கியிருக்காரு. ஓகேவா? அப்படி தங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா இருந்த இடத்துலயே மோஷன் யூரின்லாம் போய் அவரை வந்து யாரும் டச் கூட பண்ணல, அந்த மாதிரி இருக்காரு. ஓகேங்களா? அங்க பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இந்த 181 நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஒரு தாத்தா இங்க இருக்காரு, அவரை வந்து நீங்க ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கால் வந்துச்சு. உடனே நாங்கள் அங்கே போய் அவரை ரெஸ்கியூ பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அவரை வந்து திருப்பூர் ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்து இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நல்லா இருக்காரு, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அதுக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு டவுட் வந்திருக்குன்னு எல்லாத்துக்கும் யாருக்குமே இல்லை. விமன்ஸ் ஹெல்ப்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தாத்தான்னு சொல்றீங்க அப்படின்னா ஏஜ்டு பர்சன் இருக்காங்களே, இப்போ அவங்க எல்டர் ஹெல்ப்லைன் சொன்னாங்க இல்லைங்களா, 1456 அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கால்ஸுமே இதுக்கு வரும். ஓகேங்களா? ஏஜ்டு பர்சன் அவங்களுக்கு வந்து யாரும் இல்லை, அவங்க வீட்டில் யாரும் இல்லை, அவங்க ரோட் சைடு தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹோம் வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் எதுக்கு கால் பண்ணலாம், 181க்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பாட்டி அதே மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்திருப்போம். நிறைய இந்த ஓல்ட் பர்சன் இதுக்கு வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் நிறைய கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் இஷ்யூ இருக்கும். அவங்கள வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்க வீட்டில் இருந்து அவங்கள கொண்டுட்டு வர ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு கூட்டிகிட்டு வர முடியாது. அப்படின்ற அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா ஜிஹெச்ல வந்து இசிஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? அங்கே நாங்கள் சொல்லி அவங்கள ரெஸ்கியூ பண்ண கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ பேசிக்காக நான் சொன்னது புரிஞ்சிச்சா? என்னென்னு சொன்னேன்? கவுன்சிலிங் கொடுக்கறது, வேற கேர்ள்ஸ் கொஞ்சம் அமைதியா இருக்க, பாய்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க என்னன்னு சொன்னேன்? கவுன்சிலிங் கொடுக்கறது, வேற போலீஸ் அசிஸ்டன்ஸ், வேற மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சுல இருக்கணும். இது நாலாவது வந்து பாத்தீங்கன்னா லீகல் அசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சட்ட ரீதியான ஆலோசனை. சட்ட ரீதியா உங்களுக்கு என்ன ஆலோசனை தேவைப்பட்டாலும் நீங்க இந்த 181க்கு கால் பண்ணீங்க அப்படின்னா தாலுக் வைஸ்ல இப்போ வந்து உடுமலையில ஒரு ஆஃபீஸ் இருக்கு, திருப்பூர்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு, எங்க ஆஃபீஸ். ஓகேங்களா? அதுல தாலுக் வைஸ்ல நாங்க வந்து டிஎல்எஸ்ஏ டிஎல்எஸ்ஏன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட்ல டிஎல்எஸ்ஏன்னு இருப்பாங்க, தாலுக்ல வந்து டிஎல்எஸ்ஏன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நாங்க சொல்லி ஃப்ரீ லாயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து என்ன சட்ட ரீதியான ஆலோசனை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நாங்க பண்ணி கொடுப்போம். ஓகேவா? சரி, ஓகேவா? புரிஞ்சுதா? நாலாவது என்ன சொன்னேன்? லீகல் அசிஸ்டன்ஸ், சட்ட ரீதியான
ஆலோசனை. ஓகேங்களா? அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெல்டர். ஓகேவா? இப்போ வந்து ஒரு விமன் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. சரியா? ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கு ஒரு விமன் வந்து டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க. எங்க போய் தங்குவாங்க? தங்கறதுக்கு ஏதாவது இடம் இருக்குமா அவங்களுக்கு? டக்குன்னு ஒரு இடத்துக்கு தங்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த 181 கால் பண்ணீங்க அப்படின்னா எங்க ஆஃபீஸ்ல வந்து நாங்க 5 டேஸ், ஓகேவா, எங்க சென்டர்ல நாங்க 5 டேஸ், மேக்ஸிமம் 5 டேஸ் வந்து உங்களுக்கு தங்குறதுக்கு அலோவ் பண்ணுவோம். சரிங்களா? எங்க ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரியே இருக்கும். ஓகேவா? கிச்சன் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், இன்மெட்ஸ் தங்கறதுக்காக 5 பெட் போட்டிருப்பாங்க. ஓகேவா? கிச்சன், வாஷிங் மிஷின், நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டீங்கன்னா அதில் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஃபுட்டும் அங்கேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 5 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இது இந்த ஷெல்டர் இது கிளியரா புரிஞ்சிச்சுல? ஓகே. இப்போ 5 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளம் என்னன்றதை நாங்க அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்கொயரி பண்ணிட்டு இன்கேஸ் அவங்க வந்து திருப்பி வீட்டுக்கு போறாங்க இல்லை அவங்க பேரண்ட்ஸோட போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணிட்டு என்னன்னு என்கொயரி பண்ணி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க அனுப்புவோம். ஓகேங்களா? அப்படி இல்லை எனக்கு வந்து எங்கேயுமே போக முடியல, நான் வந்து பேரண்ட்ஸ் கூடயும் போக முடியாது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு ஹோம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? அந்த ஹோம் ஃபெசிலிட்டிஸும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஹோம் பார்த்து அவங்க அதை ஸ்டே பண்றதுக்கு நாங்க அலோவ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கிளியரா புரிஞ்சிச்சுல? என்னென்ன சர்வீசஸ் சொன்னேன்? கவுன்சிலிங், அசிஸ்டன்ஸ், மெடிக்கல், லீகல், ஷெல்டர். ஓகேவா? இது கிளியரா புரிஞ்சிச்சுல? நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 2 சென்டர் இருக்கு. ஓகேங்களா? இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த சேவை மையம். ஓகேங்களா? OSCன்னு சொல்லுவாங்க, ஒன் ஸ்டாப் சென்டர். ஓகேவா? இது 2 இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் ஜிஹெச் தெரியுங்களா? அங்க இருக்கு. ஓகேங்களா? அதுதான் நான் சொன்ன வீடு மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து இப்போ புதுசா ஓபன் பண்ணிருக்கிறது வந்து உடுமலை ஜிஹெச் தெரியும்ல? நம்மளுக்கெல்லாம் உடுமலை ஜிஹெச் தான் வரும். ஓகேங்களா? உடுமலை ஜிஹெச்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஆனா அது வந்து இப்போ வீடு மாதிரி இல்ல, ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இங்க இருக்கவங்களுக்கும் என்ன பண்ணுவோம்னா நாங்க வந்து இங்க இருக்கவங்க இப்போ உடுமலை சைடு, இந்த குடிமங்கலம் சைடு, மணத்துக்குளம் சைடுல இருக்கவங்களுக்கு ஷெல்டர் வேணும், எனக்கு வந்து ஷெல்டர் அசிஸ்டன்ஸ் வேணும்னு கால் பண்ணீங்கன்னா அவங்கள நாங்க திருப்பூர் கூட்டிட்டு போய் அங்க தங்க வச்சிருவோம். ஓகேங்களா? இல்லன்னு சொல்ல மாட்டோம், அங்க தங்க வச்சிருவாங்க. ஓகேங்களா? கிளியரா புரிஞ்சிச்சுல? இங்க வந்து வீடு மாதிரி வர்றதுக்கு இன்னொரு 1 year 2 yearsல வந்துடும். ஓகேங்களா? இப்ப கிளியரா புரிஞ்சிச்சா? ஓகே. 18 ஏஜுக்கு மேல இருக்கிறத எங்ககிட்ட ஏறணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதுக்கு சொல்லணும்? ஓகே, உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இன்னொன்னு இப்ப ஏன் சொல்லணும்? சத்தமா பேரண்ட்ஸ்க்கு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க கால் பண்றதுக்காக தான் சொல்றோம். சரிங்களா? அதனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்னொரு நம்பர் சொன்னீங்க, ஞாபகம் இருக்குங்களா? நீங்களே சொன்னீங்க 1098 ஒரு நம்பர் சொன்னீங்க தெரியுமா? அந்த இது வந்து குழந்தைங்களுக்காக யூஸ் பண்றது. ஓகே. சரி, இப்போ அதுல பாக்குற ஒரே ஒரு கேசஸ் மட்டும் நம்ம இப்ப எடுத்து பேசலாம். ஓகேவா? சைல்டு மேரேஜ் அது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இல்லைன்னா இப்போ வந்து நடக்குதா நடக்கலையா? நடக்குது. அப்ப பார்த்திருக்கீங்களா? அதை சொல்லியிருக்கீங்களா வெளிய? சவுண்டா சொன்னதில்லை. ஏன் சொன்னதில்லை? நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை? அப்படிதானே? வீட்ல ஓகே சொன்னா அவங்க மேரேஜ்க்குங்களா? அதுதான், அப்படி ஓகே சொன்னாலும் சொல்லலாம், தப்பு தானே? அது ஏன் நம்ம ஏன் அதை பார்த்துட்டு நம்ம வெளியே சொல்லல? எதுக்கு நமக்கு பிரச்சனைன்றது நம்ம பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த ஹெல்ப்லைன்ஸ்லாம் சொல்றீங்கல்ல, இப்போ வந்து நான் இவ்வளோ ஹெல்ப்லைன்ஸ் சொல்றோம், நீங்க சொல்றீங்க, ஆனா அதை எங்களுக்கு யூஸ் பண்ண எங்களுக்கு ஒரு ஹெசிடேட்டா இருக்கு, பயமா இருக்குன்றது எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்கும் அது. ஓகேவா? ஆனா நீங்க அதை பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லல, ஹெசிடேட் ஆகாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா இப்போ ஒரு மேரேஜ், ஒரு சைல்டு மேரேஜ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்க பக்கத்து வீட்டுல ஒரு சைல்டு மேரேஜ் ஆகுதுன்னா நீங்க கால் பண்ணி சொல்றீங்க, நீங்க டக்குன்னு எனக்கு இந்த நம்பர் தெரியும், சைல்டு மேரேஜ்னா இந்த இதுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் தான் சொல்லுவாங்க.
ஆனா அதை நீங்க தான் எடுத்து சொல்லணும். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிற கால் பண்றவங்களை வந்து நாங்க காலர் இன்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவங்களோட டீடைல்ஸ் வாங்குவாங்க. அவங்க நம்பர் எங்ககிட்ட இருக்கும், பேர் கேட்போம், அதெல்லாம் கேட்பாங்க. இன்கேஸ் அப்படி உங்க டீடைல்ஸ் இருந்தாலுமே எங்ககிட்ட நாங்க வந்து அதை எங்க சொல்ல மாட்டோம், எங்கேயுமே சொல்ல மாட்டோம். ஓகேவா? இன்ஃபார்மல் காலரோட டீடைல்ஸ் வந்து எங்கேயுமே என்ன பண்ணாது, வெளியே போகாது. ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணலாம், தைரியமா சொல்லலாம். உங்க பக்கத்திலேயே, உங்க வீட்டு பக்கத்திலேயே ஒண்ணு ஆகுது, இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கே ஒண்ணு ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க கால் பண்ணி சொன்னீங்கனாலும் இவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் இது பண்ணாங்கன்றத நாங்க என்ன பண்ண மாட்டோம், வெளியே சொல்ல மாட்டோம். அதனால என்ன பண்ணலாம், தைரியமா சொல்லலாம். ஓகேவா? நீங்க பண்ணுவீங்களா? இல்லையே, ஒரு எனர்ஜியே தெரியலையே. ஓகே, பண்ணா சந்தோஷம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கேர்ள்ஸ்க்கு வந்து எந்த ஏஜ் வரைக்கும் சைல்டு, பாய்ஸ்க்கு எந்த ஏஜ் வரைக்கும் சைல்டு? சரி, நான் பேசுறது எல்லாத்துக்கும் கிளியரா கேட்குதுல்ல? நீங்க பேசுறது எனக்கு கிளியராவே கேட்க மாட்டேங்குது. கேர்ள்ஸ்க்கு ஓகே, பாய்ஸ்க்கு 14. ஓகே, சரி. கேர்ள்ஸ்க்கு வந்து சைல்டு மேரேஜ் வந்து 18. ஓகேவா? இன்னும் வந்து 21 வந்து அம்மன் ஆகல. 18க்கு மேல 18 கம்ப்ளீட் ஆகி 19 ஆகணும். ஓகேவா? பாய்ஸ்க்கு 21 ஆனாலே நாங்க கல்யாணம் பண்ணிக்குவோம். அதானே? என்ன பண்ணுவீங்க? 21 முடிஞ்சு 22 ஆகணும். ஓகேவா? அப்பதான் மேரேஜ்க்கு தயாராகிடுவீங்களா? ஓகே. கமெண்ட்லாம் பண்ணா சவுண்டா பண்ணுங்க, எல்லாரும் சிரிக்கலாம். சரியா? ஓகே, சரி, ஓகே, சரியா? இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து 18 கம்ப்ளீட் ஆகணும், பாய்ஸ்க்கு வந்து 21 கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ ஏன் வந்து இந்த ஏஜ் கேட்டகரி வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல? எதுக்காக இந்த ஏஜ் கேட்டகரி வச்சிருக்காங்க? சீக்கிரம், நீங்க கிளாஸ் கட் அடிக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காருவீங்க. நாங்க அடுத்தடுத்து ஸ்கூல் போகணும். சீக்கிரம் சொல்லுங்க. படிக்கிற ஏஜ் வேற, மெச்சூரிட்டி இருக்காது வேற, புரியல, செட்டில் ஆகுறது. ஓகே, இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? எதுக்காக இந்த இது வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து 18 வயசுக்கு முன்னாடியே 14 வயசு 15 வயசுல கல்யாணம் ஆகணும்னா அடுத்து பிரெக்னென்ட் ஆவாங்க இல்லைங்களா? அந்த பிரெக்னென்ட் ஆகி டெலிவரியோட அந்த ஒரு பெயினோ இல்லைன்னா வந்து டெலிவரி ஆகிற ஒரு இதோ வந்து அந்த 15-16 வயசு பொண்ணு வந்து தாங்க முடியுமா? அவங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி என்ன இருக்காது, இருக்காது. இப்ப நிறைய கேசஸ் நியூஸ்ல பாக்குறீங்கல்ல, இப்ப நிறைய கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பிரெக்னென்ட் ஆகி அவங்களோட உயிருக்கும் ஆபத்தாகுது, அந்த குழந்தையோட உயிருக்கும் ஆபத்தாகுது. ஒரு குழந்தைக்கே குழந்தை பிறக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஓகேவா? அந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லை. எங்க பாட்டிக்கெல்லாம் வந்து 15 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. என் வயசுல எல்லாம் 4 குழந்தைங்க இருந்தாங்க. எங்க பாட்டியுமே அதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஏன் அப்படின்னா அப்ப சாப்பிடுற ஃபுட் என்னது இல்ல. இப்ப நம்ம என்ன சாப்பிடுறோம்? நம்ம சாப்பிடுறது ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ஹெல்தி இருக்கா நமக்கு? இல்ல. இப்ப நம்ம வெறும் என்ன சாப்பிடுறோம்? ஒயிட் ரைஸ். ஆனா அப்ப இருக்கவங்க என்ன சாப்பிட்டு இருந்தாங்க? அந்த என்ன சொல்றது, கம்பு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் என்ன இருக்காது, நமக்கு இருக்காது. ஓகேவா? அதே மாதிரிதான் இந்த நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த வயசுல வந்து ஒரு டெலிவரி ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல 2 பேருக்குமே என்ன ஆகதான் செய்யும், காம்ப்ளிகேட்டட் ஆகதான் செய்யும். ஓகேங்களா? அதனாலதான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்லாம், இந்த ஏஜ் தாண்டி தான் கல்யாணம் பண்ணணும்ன்ற ரூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் பாய்ஸ்க்கு. கேர்ள்ஸ்க்கு மட்டும்தானா, பாய்ஸ்க்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, பாய்ஸ்க்கு வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டியே என்ன இருக்காது, வராது. இப்போ உங்க அப்பா வீட்டுல வேலை செய்வாங்க இல்லைங்களா? உங்க அப்பாக்கெல்லாம் வீட்டுல வேலை செய்வாங்க. என்ன மாதிரி வேலைக்கு போறாங்க? அதை வந்து நம்மளால பார்க்க முடியுமா? ஒரு நாள் பார்க்க முடியுமா? முடியாது.
பார்க்க முடியாதுல்ல, அதனாலதான். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெச்சூரிட்டி ஏஜ் இருக்காது. ஓகேவா? ஒண்ணு, வேலைக்கு போயிருக்க மாட்டோம். அந்த 21 வயசுல முடிச்சா வேலைக்கு போய் எந்த வித செட்டிலும் ஆயிருக்க மாட்டோம். அப்போ ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதோட இது என்ன இருக்காது, நமக்கு இருக்காது. ஓகேவா? அதனால மட்டும்தான் இந்த ஏஜ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, நாங்க பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து என்ன விதமான இது கொடுப்பாங்க? சைல்ட் மேரேஜ் நடந்துச்சு, என்ன விதமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? சரி, பரவாயில்ல, தெரியாம பண்ணிட்டீங்க, வீட்டுக்கு சவுண்டா சொல்லுங்க. ஹோம்ல யாரை வைப்பாங்க? பாய்ஸ் என்ன நியாயம்? பாய்ஸ் மட்டும் ஜெயிலுக்கு போகணும், கேர்ள்ஸ் எல்லாம் ஹோமுக்கு போகணும். ஹோம்னா என்னது? வீட்டுக்கா? சிறுவர் சீர்திருத்தங்கள் ரெண்டு இது சொல்றேன். ஓகேங்களா? ஒண்ணு வந்து கேர்ள்ஸ்க்கு கம்மியான ஏஜ், கேர்ள்ஸ்க்கு 16, பாய்ஸ்க்கு 21, 22க்கு மேல 23 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கேஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் வந்து ஹோமுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? பாய்ஸ் எங்க போகணும்? ஓகேவா? இன்கேஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து ஹையா பெரிய வயசா இருக்கு, பாய்ஸ்க்கு வந்து சின்ன வயசா இருக்கு, அவங்கள எங்க அனுப்புவாங்க? கேர்ள்ஸ் சேம். ஓகேவா? ஹோமுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து என்னது மேஜர். ஓகேவா? இவங்க மைனர். ஓகேங்களா? அவங்கள சிறுவர் சீர்திருத்தப்பள்ளி போவாங்க, இவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? அதனால இதுல வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது. இதுல என்னது? சைல்டு. ஓகேவா? ஓகே, கிளியரா? சரி. அதனால இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது சைல்ட் மேரேஜ் வருது, இல்ல 181 ரிலேட்டடா நம்மளுக்கு கேசஸ் வருது அப்படின்னா என்ன பண்ணணும்? தைரியமா சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் வந்து சைல்ட் லைன்ல வந்து அந்த 1098ல ஒரே ஒரு கேஸ் கேட்டகரி பத்தி மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சைல்ட் லைன்ல ஃபுல்லா என்னென்ன கேசஸ் தான் பார்ப்பாங்க, என்னென்ன இதெல்லாம் பண்ணுவாங்கன்றத சார் சொல்லுவார். ஓகேங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ மேடம் ரொம்ப நேரம் எடுத்து டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பல, சில கருத்துக்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, எனக்குமே பசிக்குது இல்லையா? பசிக்குது இல்லையா? யாருக்கெல்லாம் பசிக்குது? சரி, ஓகே. அப்போ நிறைய பேருக்கு பசிக்கல, அப்போ டைம் கொஞ்சம் நேரம் எடுத்து நிறைய பேசிக்கலாம். சரி, ஓகே. 1098 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. இது நேஷனல் லெவலில், தேசிய அளவில் இந்தியா முழுக்கவும் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக 18 வயது நிறைவடையாத குழந்தைகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த குழந்தையோ இல்லை அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச யாராவது ஒரு பெரிய நபரோ கால் பண்ணலாம். ஸோ அது டோல் ஃப்ரீ நம்பர். அந்த நம்பர் வந்து 24/7 வந்து ஒர்க் ஆகும். அந்த எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணுறீங்க இல்லை யாராவது ஒருத்தங்க கால் பண்ணுறாங்கன்னா அந்த கால் வந்து சென்னை கான்டாக்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து மேடம் சொன்ன அந்த 181 இருக்கு இல்லையா, 181 நம்பரும் 1098 நம்பரும் இந்த 100 இது எல்லாமே ஒரு இடத்துல தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் குழந்தைங்க கால் பண்ணும்போது அதை பிக் பண்ணுறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க. அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குழந்தைகள் உதவி மையம் அந்த 10, 9, 8 ஆஃபீஸ் இருக்கும். இப்போ 181க்கு அவங்களுக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்கும். அவங்க வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைகள், பெரியவர்களாக முதியோர்கள் பார்ப்பாங்க. நாங்கள் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் பெண் குழந்தைகள் பார்ப்போம். ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் குழந்தைகளுக்கான உதவி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அங்கே வந்து ஒரு 12-14 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. திருப்பூர் மாவட்டத்தினுடைய ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் வந்து நான், என்னுடைய பேர் கதிர். சரிங்களா? இப்போது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஏதாவது ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா அது எங்களுக்கு தான் வரும். ஸோ அப்போ நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 1098 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு வந்து எந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? மேடம் சொன்னாங்கல்ல ஃபர்ஸ்ட், என்னது? குழந்தை திருமணம் சம்பந்தமா வரலாம். வேற சைல்ட் அபியூஸ், வெரி குட். அப்புறம் ரெண்டாச்சு சைல்ட் லேபர், வெரி குட், 3. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து தீபாவளி டைம் கண்டிப்பாக நீங்கள் கடைத்தெருக்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போவீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை போயிருப்பீங்க.
கட்டாயம் பார்த்துருப்பீங்க. உடுமலை பஸ் ஸ்டாண்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா இல்லை? ஸோ அது ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் கருக்கொலை, சிசு கொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பழைய படம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. விவேக் படத்தில் வந்து ஒரு பாட்டி கள்ளிப்பாலை ஊற்றி அந்த குழந்தைய வந்து கொண்டுரும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? ஓகே, அது வந்து தான் கருக்கொலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நிறைய பேசணும், 18 வயது வரை அனைவரும் குழந்தைகள்னு சொன்னோம். ஆனால் எந்த வயசுலேருந்து குழந்தைகள்னு சொன்னோம்? எந்த வயசு எண்டிங் வந்து 18. எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 10 வயசா? 11. 11க்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் குழந்தைகள் இல்லையா? கரு உண்டான நாளிலிருந்து குழந்தைகள். வெரி குட். அதாவது ஒரு பெண் தாய்மார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களை டெஸ்ட் பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட்னு அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அன்னையிலிருந்து அந்த கரு வந்து குழந்தையா பாவிக்கப்படும். ஸோ அதனால தான் இந்த கரு வந்து எந்த பாலினத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி கொலைகள் அந்த மாதிரி எல்லாம் வரும். அப்புறம் நிறைய வந்து இப்போ திருப்பூரில் நாங்கள் ரிசீவ் பண்ணுற கால்ஸில் மேஜராக அதிகமாக வர கால்ஸ் இருந்ததுன்னா குழந்தை திருமணம் அதிகமாக வருது. நீங்கள் சொன்ன மாதிரி சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிற பாலியல் தீங்கிழித்தல் அதிகமாக வருது. வெர்பல் அப்யூஸ், அதாவது மன ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து நிறைய கால் பண்ணுறாங்க. மன ரீதியானா அப்பா அம்மா சண்டையாக இருக்கும், இல்லை அப்பா வந்து ட்ரக் அடிக்டாக இருப்பார், இல்லை அவங்க 2 பேருமே வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் எப்படி பெரியவர்கள் வந்து முதியோர் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறாங்க மேடம் சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி சில நேரங்களில் குழந்தைகளும் ஆதரவற்ற நிலையில் இருப்பாங்க, தெருவோர்கள் இருப்பாங்க. நிறைய குழந்தைகள் வீட்டில் அம்மா அப்பா திட்டினாங்கன்னு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. சில நம்ம பசங்கள்லாம் கட்டடிச்சுட்டு வந்து ஊர் சுற்றி பார்க்கலான்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கோயம்புத்தூருக்கோ இல்லை திருப்பூரில் இருக்கிற பார்க்குக்கோ எல்லாம் வருவாங்க. போயிருக்கீங்களா? அவ்வளோ தூரம் போனதில்லைங்க, வீட்லேயே இருந்துருக்கீங்க. ஸோ அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்லி உள்ளேயே வந்து கலர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே சுற்றி இருப்பாங்க. இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா இந்த கால்ஸ் எல்லாம் எங்களுக்கு நிறைய வரும். சரியா? நிறைய பேர் பண்ண மாதிரி இருக்கா? நானுமே பண்ணியிருக்கேன், ஸ்கூலில் கட்டடிச்சிருக்கேன். பட் இப்போ திருந்திட்டேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன், கண்டிப்பாக வந்து படிக்கும் நேரங்கள் தவிர நீங்கள் மற்ற நேரங்களில் வீடுகளில் தான் இருக்கணும். கட்டாயமாக வீடுகளில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் இல்லை ஏதாவது ஒரு இன்டோர் கேம்ஸில் வந்து விளையாடுங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் சொன்ன இந்த குழந்தை திருமணம், குழந்தை சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ், பாலியல் தீங்கிழைத்தல், இது எல்லாமே எதை தொட்டு வருது அப்படின்னு எடுத்து பார்த்தா எல்லாமே ஆன்லைன் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் வருது. நிறைய பெண் குழந்தைகள் வந்து ஒரு 14 வயசு பொண்ணு யாருன்னே தெரியாத ஒரு நபர் கூட பேசி பாண்டிச்சேரிக்கு திருப்பூர்லேருந்து கிளம்பி போகிற சுச்சுவேஷன் இருக்குது. அந்த பையனோட முகம் தெரியாது, பெயர் தெரியாது, அப்பா அம்மா பேர் தெரியாது, அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபோட்டோவை நம்பி போகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு 17 வயசு பையன் தன்னுடைய ஃபோட்டோஸ் அந்தரங்க உறுப்புகளை வந்து வீடியோ கால் மூலமாக ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சுன்னு சொல்லி காமிச்சு அது வந்து அந்த பையன் சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் போகுது. ஏன்னா இன்ஸ்டா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே இன்ஸ்டா ஐடி இருக்குல்ல? இருக்கா? இருக்கும், சொல்ல மாட்டீங்க. ஓகே. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறது தவறு கிடையாது. ஸோ ஃபோனில் வந்து ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடல் மாதிரி. அதில் எதை நீங்கள் போட்டாலும் திருப்பி எடுக்க முடியாது. அதை அப்படி இருக்கும் பொழுது ஆன்லைனை பொறுத்தளவுக்கு கவனிங்க. ஆன்லைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் அதில் உள்ளிடுற தகவல்களை வந்து திருப்பி உங்களால் எடுக்க முடியாது. யார் வேணாலும் உங்கள் ஃபோன்ஸை ஹேக் பண்ணலாம். பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஃபோனவே ஹேக் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இப்போ இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் ஏஐ அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் இப்போ இருக்குது, தெரியுமா? எல்லாம் ஜெமினை யூஸ் பண்ணி இந்த பூ விற்கிற மாதிரிலாம் அந்த இது ரெடி பண்ணிங்களா? எல்லாரும் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? பூ கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு விண்டேஜ் ஒரு ஃபோட்டோ மாதிரி வரும், அழகா பண்ணியிருக்குமா? ஸோ ஓகே, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். பட் அந்த ஏஐ என்ன பண்ணணும், நீங்கள் அதை பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு வந்து அந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோன்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸு, உங்களோட டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும். சில நேரத்தில் கேட்காமே அதுவே எடுத்துக்கும்.
என்ன பண்ண தெரியுமா? அது நீங்க வந்து வேற எதுக்காவது எடுத்து வச்சிருக்கிற போட்டோஸ், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, சரிங்களா? சரி, பிரைவேட் பார்ட்ஸ் தெரியுமல்ல எல்லாருக்கும், ஃப்ராங்கா பேசணும், சரிங்களா? பிரைவேட் பார்ட்ஸ்னு எல்லாருக்கும் தனிப்பட்ட உறுப்புகள் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அது என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய உள்ளாடைகள் எதை எதையும் மறைக்குதோ அதெல்லாம் வந்து பிரைவேட் பார்ட்ஸ். சரி, அதில் முகம் சுளிக்கிறப்போ சிரிக்கிறப்போ எதுவும் கிடையாது, சரிங்களா? இதை பற்றி பேசாதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது சில நேரங்கள் நம்மளுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க, ஏதாவது ஒன்று யாருக்கும் அதை ஷேர் பண்ணாமல் தான் வச்சுருப்பீங்க, இல்லை அடிப்பட்ட இடத்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ காமிக்கிறதுக்காகவோ எதுக்கோ தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். இல்லை திடீர்னு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, அந்த ஃபோட்டோ உங்கள் மொபைல் இருக்குது. அந்த ஏஐயில் நீங்கள் வந்து ஃபோட்டோ இந்த மாதிரி மாற்றி கொடுன்னு கேட்கும்போது நீங்கள் போடுற அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சு அது அந்த உங்கள் முகத்தையோ உங்கள் இதையெல்லாம் மாற்றாது. என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற மொத்த டேட்டாவே எடுக்கும், சரிங்களா? ரீசெண்டாக ஒரு மும்பையிலையோ பெங்களூரும் தெரியல, ஒரு பொண்ணு வந்து அவங்க அடல்ட்டு இதே மாதிரி தான் ஏஐயில் வந்து ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஜெமினி அந்த ஆப்பில் வந்து போட்டு எனக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்டிருக்கு. கேட்கும்போது அந்த பொண்ணு அப்லோட் பண்ண ஃபோட்டோ ஸ்லீவோடு இருக்கிற ட்ரெஸ்ஸு, ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு வந்து வந்த அந்த வந்திருக்கும் இல்லையா, அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்த எடிட்டட் ஃபோட்டோவில் வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸோட வந்திருக்கு, சரிங்களா? ஸ்லீவ்லெஸ் இல்லாமல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கையில் இந்த இடத்துல மச்சம் இருந்திருக்கு. அந்த வந்த ஃபோட்டோவில் அந்த மச்சம் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வருது. எப்படி? ஆனால் அவங்க அப்லோட் பண்ணது வந்து ஸ்லீவ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்க. ஆனால் நிஜமாலுமே அந்த பொண்ணுக்கு அங்கே மச்சம் இருக்குது. அப்போ என்ன ஏஐ வந்து என்ன ஜோசிக்காரா? இல்லை அதுக்கு தனிப்பட்ட இது பவர் இருக்கா? எப்படி கண்டுபிடிச்சிருப்பது? இவங்களோட ஃபோட்டோஸை இவங்களோட கேலரியில் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ் அனலைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அதனால தான் அப்படி பண்ண முடியுது. ஏதாவது உள்ளே கொடுத்தா தானே அந்த இன்புட் கொடுத்தா தானே அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்லைன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், தவறு கிடையாது. அதை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதில் என்னென்ன தகவல்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இருக்குது. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரில் உங்கள் முகங்களை வைக்கிறது, உங்கள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. முடியாத அளவுக்கு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விடுங்க. அதை தாண்டி உங்களோட பர்சனல் டேட்டாவை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, தெரியாத நபர்கள் கூட, சரிங்களா? என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஸ்கூல் நேமை வச்சு, உங்கள் வீட்டு அட்ரஸை வச்சு, அப்பா அம்மா பேரை வச்சு, இல்லை உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வச்சு உங்களை த்ரெட்டன் பண்ணலாம், உங்களை மிரட்டலாம். சரியா? தம்பி விளையாட்டு மிரட்டலாம். அந்த மாதிரி கேசஸ் நாங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து முகம் தெரியாத நபர் யார் கூட பேசுகிறாங்க, ஆறுதலாக நம்மளுக்கு அது சொல்கிறாங்க, அவங்க கூட பேசுகிறது சேட் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே சேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்குது, சரிங்களா? நம்மளாம் வளர்ந்துட்டோம் இல்லையா? இன்னும் சின்ன குழந்தைங்களா? குழந்தைகள் தான், ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைகள் இல்லை. நீங்கள் அடலசன்ட் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க, டீனேஜ். 11க்கு அப்புறம் என்ன வரும்? 13, அப்புறம் 15, 16, அந்த மாதிரி 19, அந்த டீன் அப்படிங்கிற முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய உடலில் வந்து உறுப்புகளும் சரி, உங்கள் மனதளவிலும் சரி, உங்களோட ஹார்மோன்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன்றை விட பெட்டராக இருக்கும். அந்த ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரிகேஷன் ஆகும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளை பார்க்கும்போதும், பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளை பார்க்கும்போதும் ஒரு ஈர்ப்பு, அஃபெக்ஷன் ஏற்படும், சரிங்களா? அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், ஆனால் முடியாது. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நிறைய நம்ம டீச்சர், நம்ம அம்மா அப்பாவில் இருந்து, நம்ம இங்கே இருக்கிற பெண் வாத்தியார் இருந்து, சார் இருந்து, எல்லாருக்கும் அதை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். ஓகே, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, இந்த பையனை பேசுகிறேன், பிடிக்கிறேன், ஓகே, இதுதான் பவுண்டரி, இதை தாண்டி போக மாட்டேன். அதே மாதிரி நீயும் இந்த பவுண்டரி தாண்டி உள்ளே வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணோம். அந்த பவுண்டரி செட் பண்ணிட்டு அது கூட இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு ஒரு படிக்கிறீங்க, படிச்சிருக்கலாம். நிறைய வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து ஐடி இந்த மாதிரி தொழிலில் வந்து நிறைய வந்து சம்பளம் லேக் கணக்கில் வந்து இருக்குது.
ஸோ அதுலலாம் நீங்கள் நிறைய சாதிக்கணும், சாதிச்சுட்டு நல்லா லைஃப் செட்டில் ஆகிட்டு ஒரு வாழ்க்கையை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதெல்லாம் அடிக்ஷன்? ட்ரக்ஸு, அப்புறம் ஃபோனு, வேற அடிக்ஷனுங்கிறது எல்லா பக்கமும் இருக்கு. எனக்கே அடிக்ஷன் இருக்கு. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறேன், இது ஒரு அடிக்ஷன் இல்லையா? ஒருத்தங்களுக்கு வந்து இட்லி தான் பிடிக்கும், எப்போ பாரு இட்லியே வேணும்னு கேட்டிருக்காங்களா, தோசை வேணும்னு கேட்குறாங்க, பிஸ்ஸா வேணும்னு கேட்குறாங்க, சரியா இந்த ஸ்நாக்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ பாரு அதே ஸ்நாக்ஸை சாப்பிட்டு இருக்காங்க, அது ஒரு அடிக்ஷன் தான். சரிங்களா? மொபைலுக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு அடிக்ஷன். அதாவது எந்த ஒரு பொருள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வரும். நீங்களும் உங்களை சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நம்ம எந்தெந்த விஷயத்த திரும்ப திரும்ப செய்கிறோம், இல்லை திரும்ப திரும்ப இந்த விஷயம் நம்மளை செய்ய தூண்டுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. படிப்பை தவிர எல்லாமே வந்து திரும்ப திரும்ப மற்ற விஷயங்கள்லாம் வந்து செய்ய தோணும், படிக்கிறது தவிர இல்லையா? படிப்பு, ஆனால் நீங்கள் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு தோன்றது நல்ல விஷயம் தான். இன்கேஸ் உங்க அப்படிங்கிறது அடிக்ஷன் அப்படிங்கிறது இது என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப உங்களை செய்ய தூண்டுது, திரும்ப திரும்ப அதை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் அடிக்ட் ஆகிட்டீங்க அர்த்தம். அதுல இருந்து கட்டாயம் வெளியே வரணும். வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பெருசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அந்த விஷயத்துலேருந்து வேற விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? மொபைல் ஃபோன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல்லேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, கிரவுண்டுக்கு போங்க, கேம்ஸ் விளையாடுங்க. சரி, கிரவுண்ட் போக முடியாது, வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னா இன்டோர் கேம்ஸ் நிறைய இருக்குது. கேரம் இருக்குது, செஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா டிராயிங் பண்ணலாம், சிங்கிங் பண்ணலாம், இல்லை டான்ஸ் ஆடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஹாபிஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ அடிக்ஷன்ங்கிறது ரொம்ப பெரிய இது. அது வந்து உங்களை நாளடைவில் ரொம்ப உங்கள் மூளையை முளைக்கடிச்சு ரொம்ப பிரச்சனைக்காகும். பசங்க தயவுசெய்து இந்த ஆன்லைன் கேம்ஸில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. விளையாடுங்க, குறிப்பிட்ட டைம் ஒதுக்குங்க. அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலான விளையாட்டுகள், ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்துங்க. கிரிக்கெட்டோ, ஃபுட்பாலோ, எனிதிங் எல்ஸ் அதில் வந்து விளையாடுங்க. அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுங்க. ஆன்லைன் கேம்ஸ் எப்பவுமே நமக்கு நன்மை பயக்காது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். காலையில் வந்து நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த குறிப்பிட்ட குறுகிய நேரத்தில் நிறைய விஷயங்கள் உங்கள் காதில் போட்டு நிறைய நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதை வந்து அப்படியே பத்திரமா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது ரீகால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பேசணும். சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் பெல் பட்டன் இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு முக்கிய தினத்தில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சமூக நலத்துறையை சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்கள் இவ்வளோ நேரம் நான் பேசுனதை வந்து கவனமாக கவனித்து அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று நமது பள்ளியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை திருப்பூர் மாவட்டம் அவர்கள் நமது மாணவ மாணவிகளுக்கு குழந்தை திருமண தடை சட்டம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி அறிவுரைகள் வழங்கினார்கள். அவர்களுக்கும் நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நமது உதவி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அவர்களுக்கும் நன்றிகளை பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் போடுங்க ப்ரோக்ராம். சரியா? அதனால என்ன செய்யுங்கன்னா, அந்த வெளியே இருக்க டெஸ்ட் பேஜெல்லாம் எடுத்து வரிசையாக அழகாக அடுக்கி வைங்க.
ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மழையினால வந்து நம்ம டெஸ்ட் பெஞ்செல்லாம் துருப்பிடிச்சுன்னா அது யாருக்கு நஷ்டம்னா நமக்கு தான் நஷ்டம். அதை அழகாக எடுத்து மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி